அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேற்றைய தினம் பங்குனி உத்திர பௌர்ணமி நிலவை பார்க்காதவங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்னுடைய மொபைல் கேமரால ஓரளவிற்கு நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த முழு நிலவை பார்த்து கொண்டே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. கட்டாயமாக அந்த கோரிக்கை விரைவில் நிறைவேறும். நேற்றைய தினம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நம்ம வீட்டில் மிகவும் எளிமையான வராகி அம்மனுக்கு ஒரு பூஜையை நம்ம செய்தோம். அதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வராகி அம்மன் கிட்டையும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. சரிங்க, வராகி அம்மனுடைய பூஜை மற்றும் பௌர்ணமி நிலவு இந்த ரெண்டுத்தையும் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம வீட்டில் பௌர்ணமி மற்றும் பஞ்சமி திதிகள்ல வராகி அம்மனுக்கு எளிமையான பூஜையை நம்ம செய்வோம். வராகி அம்மனுக்கு உரிய கருங்காலி கோல் நம்ம வச்சிருக்கோம். அந்த கருங்காலி கோலிற்கு வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு கிரீடம் இருக்குங்க. அந்த கிரீடத்துல வராகி அம்மனுடைய உருவத்தை நம்ம பதிச்சிருக்கோம். அந்த வெள்ளி கிரீடத்திற்கு தாங்க அபிஷேகங்களை நம்ம செய்வோம். பொதுவாக 7 வகையான அபிஷேகங்களை நம்ம செய்வோம். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கிரீடத்திற்கு தாங்க அனைத்து விதமான அபிஷேகங்களையும் நம்ம செய்வோம். வராகி அம்மனுக்கு உரிய செவ்வரளி புஷ்பத்தையும் மல்லிகை பூவையும் நம்ம சாத்தி இருக்கோம். இதை தவிர்த்து வராகி அம்மனுடைய ஒரு சின்ன சைஸ் போட்டோ இருக்குங்க. தஞ்சை வராகியினுடைய போட்டோ அது. இந்த வராகி அம்மன் நிறைய அதிசயங்களை நிகழ்த்தினவங்க. சோ மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அது கட்டாயமாக நடக்கும். வராகிக்கு 5 அல்லது 8 தீபங்களை ஏற்றுவது மிகவுமே விசேஷம். நம்ம வீட்டில் 5 விளக்குகளை நம்ம வழக்கமாக ஏற்றுவோம். வராகிக்கு வைக்கக்கூடிய இந்த மஞ்சள் குங்கும பொட்டுல கூட பார்த்தோம்னா அத்தர், ஜவ்வாது, புனுகு, அரகஜானு இது எல்லாமே கலந்திருக்கும். வாசனை திரவியம் கலந்து தெய்வத்திற்கு பொட்டு வைப்பது மிகவுமே விசேஷம். அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். அடுத்ததாக நம்ம வீட்டு கிருஷ்ணரை நீங்க பாக்குறீங்க. மேலும் இது நம்ம வீட்டு பூஜை அறை கிடையாதுங்க. வராகி அம்மனுக்காக ஒரு தனி டேபிள்ல வச்சு நம்ம பூஜையை செய்யறோம். பூஜை அறையில இடம் இல்லாததுனால ஒரு தனி ரூம்ல வச்சு இந்த பூஜையை நம்ம செய்யறோம். விநாயகருடைய போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு பக்கத்துல வராகி அம்மனை வைப்பது இன்னமும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். வராகி அம்மனுக்கு பிடித்தமான தேன் கலந்த மாதுளை முத்துக்கள், சிவப்பு நிற மாதுளை தாங்க நம்ம வைக்கணும். அதுதான் விசேஷம். கிடைக்காத பட்சத்துல வெள்ளை நிற மாதுளை முத்துக்களையும் வைக்கலாம். வராகி அம்மன் போட்டோக்கு பக்கத்துல பனம் கிழங்கு வச்சிருக்கோம் பாருங்க. பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அத்தனை விதமான கிழங்கு வகைகளும் வராகிக்கு மிகவுமே விருப்பம். தஞ்சாவூர் பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய வராகி அம்மனுடைய போட்டோ இது. வராகிக்கு இந்த செவ்வரளி மலரை வைத்து நீங்க எந்த ஒரு பிரார்த்தனையை செய்தாலும் அது கூடிய விரைவில் நடக்கும். செவ்வரளி கிடைக்காத பட்சத்துல நார்மல் பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய அந்த அரளி பூவை நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லிகை பூவை நம்ம வைக்கலாம். செம்பருத்தி பூவும் அம்மனுக்கு விசேஷம். அடுத்ததாக சர்க்கரை வள்ளி கிழங்கு நம்ம வச்சிருக்கோம். அதே போல நார்மல் வாழைப்பழத்தை காட்டிலும் செவ்வாழை வைப்பது இன்னமும் விசேஷம். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கணக்கன்பட்டி ஸ்ரீ மூட்டை சுவாமிகள். அவருக்கு ஜூஸ் தாங்க மிகவுமே விருப்பம். நீங்க எந்த ஜூஸ் பாட்டில் வேணாலும் வைக்கலாம். பழனி அருகே கணக்கன்பட்டின்ற ஊர்ல வாழ்ந்து அங்கேயே ஜீவ சமாதி அடைந்த மிகப்பெரிய சித்தர் இவர். அதே போல வராகி அம்மனுக்கு நம்ம ஒரு சின்ன பூஜை செய்தாலும் அங்க கட்டாயமாக தேங்காய் உடைக்கணும். அடுத்ததாக வேர்க்கடலை வராகி அம்மனுக்கு பிடித்த நைவேத்தியம். மரவள்ளி கிழங்கு, பேரிச்சம்பழம், கருப்பு எள்ளுருண்டைன்னு இவை அனைத்தையுமே வராகி அம்மனுக்கு நைவேத்தியமாக நம்ம வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், வராகி அம்மனுக்கு எந்த ஒரு கிழங்கு வகைகளை நீங்க நைவேத்தியம் செய்வதாக இருந்தாலும் அதை கழுவ கூடாதுங்க. கடையில இருந்து நீங்க வாங்கிட்டு வந்து அப்படியே வைக்கணும். அந்த மண் வாசனையுடன் நைவேத்தியம் செய்யணும். சரிங்க, நம்ம வீட்டில் நடந்த எளிமையான வராகி பூஜையை இப்ப நீங்க பார்த்தீங்க. அடுத்ததாக நேற்றைய தினம் தோன்றிய பௌர்ணமி நிலவை நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இல்லாம இந்த வீடியோ இப்போ அமைதியா போக போதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது தேவைகள் எதுவோ அவை அனைத்தும் நிறைவேறணும்னு இந்த நிலவை பார்த்து நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல திரும்பவும் நான் உங்ககிட்ட பேசுறேங்க.
சரிங்க, இப்போ உங்க பிரார்த்தனையை நீங்க செஞ்சிருப்பீங்க. திரும்பவும் எத்தனை முறை வேணாலும் நீங்க இதை பார்த்து பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பௌர்ணமி நிலவிற்கு அந்த அளவிற்கு ஆற்றல் உண்டு. என்னுடைய மொபைல் கேமரால எடுத்ததுனால கிளாரிட்டி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நேற்றைய பங்குனி உத்திர பௌர்ணமி நிலவை நீங்க எல்லாருமே தரிசனம் பண்ணணும்னு நினைச்சேங்க. சோ பார்க்காதவங்க நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் விரைவாக நிறைவேறணும்னு வராகி அம்மன் கிட்ட நானும் இன்னொரு முறை பிரார்த்தனையை செஞ்சுக்கிறேங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.